வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், பிப்ரவரி மாதம் 2026 ஆண்டு. கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. பகுதி 46. சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டத்தின் 7வது படலமாகிய மாரீசன் வதை படலத்தின் முற்பகுதியில் நிகழ்ந்த செய்திகளுடன் கம்பரின் கவிநயத்தையும் சுவைத்து மகிழ்ந்தோம். தண்டகாரண்யத்திலிருந்து புறப்பட்ட சூர்பனகை சோகத்தின் குறிகளோடு இராவணனின் அரண்மனையின் வடக்கு வாசலை வந்தடைந்ததைத் தொடர்ந்து அங்கே நிகழ்வனவற்றை கம்பரின் கவிநயம் சொட்டும் செய்யுள்களுடன் இப்பகுதியில் சுவைத்து மகிழலாம். சூர்பனகை அலங்கோல தோற்றத்துடன் தன்னந்தனியலாக வந்த காட்சியைக் கண்ட இலங்கை மக்கள் தமக்கு ஏற்பட்ட துயரத்தினால் தமது வயிற்றில் அடித்து அலறியபடி அவளுக்கு இந்த துன்பத்தை ஏற்படுத்தியவர்கள் யாராக இருக்கலாம் என்று பலவாறு கூறிக்கொள்வதாக கம்பர் 18 செய்யுள்களில் பாடி வைத்துள்ளார். 3 உலகத்தையும் அடக்கி ஆள்கின்ற இராவணனுடைய தங்கையாகிய சூர்பனகையின் மூக்கை அறிவதற்கு யாருக்கு துணிவு வரும்? இந்த கொடுமையை இந்திரன் செய்திருப்பானோ, அல்லது பிரம்மன் செய்திருப்பானோ, அல்லது திருமால் செய்திருப்பானோ, அல்லது சிவன்தான் செய்திருப்பானோ? இவர்கள்தான் இராவணனுக்கு பகையானவர்கள். வேறு எவருக்கும் துணிவு வராதே. இராவணனின் தங்கை என்று அறிந்தால் எல்லோரும் அவளது காலில் விழுந்து வணங்குவார்களே அன்றி இத்தகைய காரியத்தை செய்ய துணிய மாட்டார்களே என்றெல்லாம் பலவாறு கூறிக்கொள்கின்றார்கள். போரிலான் புரந்தரன் ஏவல் பூண்டனன் ஆருலா நேமியான் ஆற்றல் தோற்று போய் நீரினான் நெருப்பினான் பொறுப்பினன் இனி யார் போலாம் ஈதென அறைகின்றார் சிலர். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 590வது செய்யுள். போரிலான் புரந்தரன். இந்திரன் இராவணனுடன் போர் செய்ய மாட்டாமல் ஏவல் பூண்டனன் அவனுக்கு குற்றவல் செய்து கொண்டிருக்கின்றான். ஆருலா நேமியான். ஆரங்களை அணிந்து கொண்டிருக்கிறவனும் சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவனுமாகிய திருமால் ஆற்றல் தோற்று போய் நீரினான். இராவணனுடன் போரிடும் ஆற்றல் இழந்து போய் கடலில் போய் படுத்து கிடக்கின்றான். நெருப்பினான் பொறுப்பினன். நெருப்பை கையில் ஏந்தியவனாகிய சிவபெருமானும் இராவணனுக்கு பயந்து போய் தனது இமயமலையை பாதுகாத்து கொண்டு அங்கே வாழ்பவனாயினான். இனி யார் கொலாம் ஈதென. இவர்களை தவிர இதனை செய்ய வேறு யார் இருக்க முடியும் என்று அறைகின்றார் சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள். இந்திரன் இராவணனிடம் போரிட்டு தோற்ற புராணக்கதை இருக்கிறது. திருமாலும் சிவனும் இராவணனுடன் போரிட்டதில்லை. ஆனால் அவர்கள் அவனை ஒன்றும் செய்யாது கடலிலும் மலையிலும் தங்கியிருப்பது இவனுக்கு பயந்து என்று மக்கள் கருதுவதாக கம்பர் இங்கே கூறுவது சிறப்பு. போரிலான் நீரினான் நெருப்பினான் பொறுப்பினான் என கவித்துவம் மிக்க சொற்களை கம்பர் இச்செய்யுளில் வைத்திருக்கின்ற சிறப்பையும் காண்கிறோம். இராவணனை எதிர்க்க முடியாமல் தளர்ந்து போயிருக்கின்ற தேவர்களும் இச்செயலை செய்ய துணிய மாட்டார்கள். சூர்பனகையின் இந்த நிலைக்கு வேறு யார் காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு ஊகிக்கின்றார்கள். சில வேளை தானாகவே மூக்கை அறிந்து கொண்டு வந்துவிட்டாலோ என்று கூட சிலர் எண்ணுகிறார்கள். முழவினில் வீணையில் முரல் நல் யாழினில் தழுவிய குழலினிற் சங்கில் தாரையில் எழுகுரலின்றியே என்றும் இல்லதோர் அழுகுரல் பிறந்ததவ் இலங்கை கன்றரோ. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 595வது செய்யுள். முழவினில் வீணையின் மத்தளத்திலிருந்தும் வீணையிலிருந்தும் முரல் நல் யாழினில் இனிது இசைக்கின்ற சிறந்த யாழினில் இருந்தும் தழுவிய குழலினில் எல்லா உயிர்களையும் தன்வயமாக்க வல்ல புல்லாங்குழலில் இருந்தும் சங்கில் சங்கு வாக்கியத்திலிருந்தும் தாரையில் எக்காலத்தில் இருந்தும் எழுகுரல் எழுகின்ற மங்கள இசை ஒலி மட்டுமே ஒலிக்கும். இன்றியே என்றும் இல்லதோர் அழுகுரல் பிறந்தது அவ்விலங்கை கன்றரோ. ஆனால் ஒரு நாளும் இல்லாதவாறு இன்று விலங்காபுரியில் அழுகுரல் எழுந்திருக்கிறதே என்று மக்கள் கவலையடைந்தார்கள். இராவணன் ஆட்சி புரிகின்ற இலங்கையிலே மக்கள் எந்நாளும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக மத்தளம், வீணை, யாழ், குழல், சங்கு, தாரை போன்ற இசைக்கருவிகளிலிருந்து மங்கள ஒலி எழுமே தவிர அழுகை ஒலி அங்கு கேட்பதில்லை என்பதை அந்நாட்டு மக்களின் வாயிலாக கம்பர் சிறப்பித்து கூறுவதை பார்க்கின்றோம். இதுவரை சிறப்பாக இருந்த இராவணனது ஆட்சிக்கு ஏற்பட போகும்
அழிவுக்கு இது முதல் படியாக அமைகிறது என்பதையும் இச்செய்யுளில் கம்பர் குறியீடாக காட்டியுள்ளார் என்றும் கருத தோன்றுகிறது. எழுகுரல் என்பதற்கு எழுகின்ற ஒலி என்றும் 7 சுரங்களால் ஆன இசையொலி என்றும் கம்பர் இருபொருள்பட உரைத்திருப்பதையும் நோக்கலாம். சூர்ப்பனகையின் அழுகுரலை கேட்டு ஓடி வந்து அங்கு திரண்ட மக்கள் அவளது கோலத்தைக் கண்டு பலவாறு துன்பப்படுகின்றார்கள். அதே நேரம் ஒப்பாரும் மிக்காருமற்ற நமது அரசன் இவளுக்கு இப்படி நேர்ந்ததை அறிந்து என்ன செய்வானோ என்று அச்சமுற்று புலம்புகின்றார்கள். விழுந்து புரண்டு அழுகின்றார்கள். இதுவரை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த இலங்கை சூர்ப்பனகையின் வருகையால் நிலை மாறி போகின்றது. இலங்கையில் விலங்குமுவை எய்தலில என்றும் வலங்கையில் இலங்குமயில் மன்னனுளன் என்னா நலம் கையில் அகன்றது கொல் நம்மில் என நைந்தார் கலங்கலில் கருங்கனினை வாரிகளல்கின்றார். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 603வது செய்யுள். வலங்கையில் இலங்குமயில் மன்னன் உளன் என்ன? வலது கையிலே விளங்குகின்ற வலிய வேட்படையுடைய நமது அரசனாகிய ராவணன் இருக்கின்றான் என்ற காரணத்தினால் இலங்கையில் விலங்குமுவை எய்தலில என்றும், இலங்கையில் விலங்குகள் கூட என்றைக்கும் இப்படியான துன்பத்தை அடைந்ததில்லை. நலம் கையில் அகன்றது கொல் நம்மில் என நைந்தார். நன்மைகள் எல்லாம் நமது கையை விட்டு அகன்று விட்டதோ என்று சொல்லி வருந்தியவர்களாய் கலங்களில் கருங்கனினை வாரி கலுள்கின்றார். மகளில் எல்லோரும் மனக்கலக்கமுற்று அவர்களது கருமையான இரு கண்களில் இருந்தும் கடல் போல் கண்ணீர் பெருகலுற்று வருந்துகின்றார்கள். நமது அரசனான இராவணனது ஆட்சியில் விலங்குகள் கூட எவராலும் எத்தீங்கும் அடையாது இருக்கையில் அரசனது தங்கைக்கே இந்த அவலம் ஏற்பட்டு விட்டதே என வருந்தி தம்மை விட்டு நன்மையெல்லாம் நீங்குகிறதோ என்று தோன்றுகிறது என்று சொல்லி அந்த நகர மகளிரும் மக்களும் கண்ணீர் சொரிகின்றார்கள். ராவணனுக்கு மயன் தன் மகளான மண்டோதரியை திருமணம் செய்து கொடுத்த பொழுது அதிக வலிமை வாய்ந்ததும் தவத்தினால் வரமாக பெற்றதும் பகைவரால் அழிக்க முடியாததுமான ஒரு வேலை ராவணனுக்கு கொடுக்க அவன் அதனை மரியாதையோடு பெற்றான் என்பதால் வலங்கையில் இலங்குமயில் மன்னன் என்று சிறப்பித்து கூறப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு 18 செய்யுள்களிலே இலங்காபுரி மக்களின் வாயிலாக ராவணனின் புகழையும் ஆட்சியின் சிறப்பையும் கம்பர் சிறந்த கவிநயத்துடன் பாடி வைத்துள்ளதை பார்க்கலாம். இவ்வாறு இலங்கை மக்கள் பெருந்துயரடைய ராவணனுடைய அரசவையில் இருந்தவர் எல்லாம் ராவணன் சீற்றமடைந்தால் என்ன செய்வானோ என்று அஞ்சியவர்களாக அச்சபையை விட்டு ஓடிச் செல்ல வழி தேடவும் மலையின் அடிவாரத்தை படியும் மேகத்தைப் போல சூர்ப்பனகை ராவணனது காலடியில் வந்து விழுகிறாள். அவ்வேளையில் ராவணனிடம் ஏற்பட்ட சினத்தினால் உலகில் நிகழ்ந்ததை 3 செய்யுள்களில் கம்பர் தருகின்றார். அவற்றுள் ஒன்று: மூடினது இருட்படலம் உலகும் முற்ற சேடனும் வெறுக்கொடு சிரத்தொகை நளித்தான் ஆடின குலக்கிரி அருக்கனும் வியர்த்தான் ஓடின திசைக்கரிகள் உம்பரும் ஒழித்தார். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 605வது செய்யுள். மூவுலகும் முற்ற மூடினது இருட்படலம். 3 உலகங்களிலும் முற்றாக இருள் படிந்து மூடிக்கொண்டது. சேடனும் வெறுக்கொடு சிரத்தொகை நளித்தான். உலகத்தை தாங்குகின்ற ஆதிசேடனும் அச்சத்தால் தனது தலைகளின் கூட்டத்தை நளித்தான். ஆடின குலக்கிரி, மலைக்கூட்டங்கள் அதிர்ந்து ஆடின. அருக்கனும் அயர்த்தான், கதிரோனும் ஒளி மழுங்கினான். ஓடின திசை கரிகள், 8 திசைகளையும் காக்கின்ற யானைகளும் தமது இடங்களை விட்டு ஓடலுற்றன. உம்பரும் ஒழித்தார், தேவர்களும் ஓடி ஒழித்தார்கள். இராவணனது சினத்துக்கு அச்சமுற்று திங்கள் விண்மீன் ஆகியன மறைந்து இருள் மூடியது என்றும், இராவணன் சினத்தினால் நிலத்தில் காலூன்றி எழ உலகமும் மலைக்கூட்டங்களும் அதிர்ந்து ஆடின என்றும், கதிரவனும் அச்சத்தில் மறைய விலங்குகளும் தேவர்களும் ஓடி ஒழித்தார்கள் என்றும் இராவணனின் வலிமை ஆற்றலை வர்ணனை செய்யும் கம்பரின் சிறப்பை இச்செயலில் காண்கிறோம். சூர்ப்பனகையினது கோலத்தைக் கண்ட ராவணனது சினம் எல்லை மீறுகிறது. அவளிடம் வேறு எதுவுமே கேட்காமல் இடி போன்ற குரலோடு இது யாருடைய செயல் என்று கேட்கிறான். காட்டுக்கு வந்து உலகை காவல் புரிகின்ற மன்மதன் போன்ற உருவமுடைய மானுடர் இருவர் தமது வாளால் எனது உறுப்புகளை அறுத்து விட்டார்கள் என்று சூர்ப்பனகை கூறுகிறாள். மேலும் சினமுற்ற ராவணன் நடந்ததை விவரமாக உண்மையாக சொல் என்று கேட்கிறான். ராவணனுக்கு எரிச்சல் ஊட்டும்படி ராம இலக்குமணர்களின் அழகையும் வீரத்தையும்
புகழ்ந்தவாறு அவர்கள்தான் தனக்கு தீங்கு இழைத்தவர்கள் என்று அவள் கூறுவதை 8 செய்யுள்களில் கம்பர் விவரிக்கின்றார். மன்மதனை ஒப்பர் மணிமேனி வடமேறு தன்னலில் அழிப்பர் திரள் தோளின் வலி தன்னால் என்னதனை இப்பொழுது இசைப்பதுலகேளின் நன்மதன் அழிப்பர் ஓர் இமைப்பில் நனிவில்லால். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 611 செய்யுள். மணிமேனி மன்மதனை ஒப்பர், தங்களது அழகிய வடிவத்தால் மன்மதனுக்கு ஒப்பானவர்கள். திரள் தோளின் வலி தன்னால் வடமேறு தன்னலில் அழிப்பர், தங்களது தோல் வலிமையால் வடமேறு மலையை கூட அழிக்க வல்லவர்கள். ஓர் இமைப்பில் நனிவில்லால் உலகேளின் நன்மதன் அழிப்பர், ஒரு கண்ணிமை பொழுதினில் 7 உலகங்களிலும் உள்ள அனைவருடைய வலிமையை அழிக்க வல்லவர்கள். என்னை தன்னை இப்பொழுது இசைப்பது, அவர்களுடைய தன்மையை இப்பொழுது இவ்வாறு சொல்வதற்கு அரியது என்கிறாள். சூர்ப்பனகை ராம லக்குமணர்களின் அழகில் மிகுதியாக ஈடுபட்டிருந்ததால் அவர்களுடைய அழகையும் இயற்கையான செயற்கையான வலிமையையும் இயல்பாகவே எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் ராவணனுடைய உள்ளத்தில் பொறாமை தீயையும் எரிச்சலையும் தூண்டுகின்ற உள்நோக்கத்துடனும் அவர்களை புகழ்ந்து கூறுவதாகவும் கம்பரின் முத்தி செய்யுள்களில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் உரையாசிரியர்கள் கூறுவர். தேவர்களையும் தண்டகவனத்தில் உள்ள முனிவர்களையும் காப்பாற்றுவதற்காக உனது அரக்கர் குலத்தையே அடியோடு அழிப்பதற்கு அவர்கள் சபதம் பூண்டிருக்கின்றார்கள் என்றும் அவள் கூறுகின்றாள். தராவலய நேமியுளவன் தயரதப்பேர் பராவரு நலத்தொருவன் மைந்தர் பழி இல்லார் விராவரு வனத்தவன் விளம்ப உரைகின்றார் ராமனும் இலக்குவனும் என்பர் பெயர் என்றாள். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 616 செய்யுள். தராவலய நேமியுளவன், பூலோகம் முழுவதிலும் தனது ஆட்சி சக்கரத்தை செலுத்தியவனான தயரதன் என்னும் பெயரையுடைய பராவரு நலத்தொருவன் மைந்தர், புகழ்தற்கரிய நன்மையுடைய அரசன் ஒருவனுடைய மைந்தர்கள், பழியில்லார், ஒரு பழியும் இல்லாதவர்கள். விராவர வனத்து அவன் விளம்ப உரைகின்றார், தந்தையின் ஆணைப்படி அடைதற்கரிய காட்டிலே வந்து வாழ்கின்றார்கள். ராமனும் இலக்குவனும் என்பர் பெயர் என்றால் அவர்கள் ராமன் இலக்குவனன் என பெயர் கூறப்படுபவர்கள் என்று சூர்ப்பனகை கூறுகின்றாள். இவ்வாறு தனது உறுப்புகளை அறுத்து அலங்கோலப்படுத்தியவர்கள் யார் என்பதையும் அவர்கள் காட்டில் உறைவதற்கான காரணத்தையும் சொன்ன சூர்ப்பனகை அவர்கள் மீது கொண்ட வேட்கை மிகுதியால் மட்டுமல்லாது பகைவர்களினால் கூட குற்றம் கூற முடியாதபடி அவர்கள் நற்குணம் கொண்டவர்கள் என்பதாக பழியில்லார் என்று கூறுவது வியப்பாக இருக்கிறது. ஆனால் ராவணனோ அவள் கூறியதை கேட்டு பெரும் சீற்றம் அடைகிறான். கரண் முதலியோர் அவர்களை கொன்று அவர்களை பழி தீர்க்க முடியவில்லையா என கேட்க அவர்களும் போரிட்டு இறந்துபட்ட செய்திகளையும் அவள் கூறுகிறாள். அவர்கள் இறந்துபட்டதை கேட்டு ராவணன் ஒரே நேரத்தில் சோகமும் சீற்றமும் அடைகின்றான். ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பமாளி தீயிடை உகுக்கும் நெய்யின் சீற்றத்தின் குற்றம் செய்ய நீ இடை இழைத்த குற்றம் என்னைகோல் நின்னை இன்னே வாயிடை இதழும் மூக்கும் வலிந்தவர் கொய்ய என்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 625 செய்யுள். ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பம். அப்பொழுது எழுந்த சினத்திலே அடங்கியிருந்த துயரமானது ஆழி தீயிடை உகுக்கும் நெய்யின் சீற்றத்தில் கூற்றம் செய்ய, கடலிடையே எழுந்த தீயின் மேல் சொரியப்பட்ட நெய் போல அவனுடைய சீற்றத்துக்கு மேலும் வலிமை செய்ய, நின்னை இன்னே வாயிடை இதழும் மூக்கும் வலிந்தவர் கொய்ய, உன்னை இவ்வாறு அவர்கள் தாக்கி உனது காதையும் மூக்கையும் மறுப்பதற்கு நீ இடை இழைத்த குற்றம் என்னை கொல் என்றான். நீ அவர்களுக்கு செய்த குற்றம் என்ன என்று ராவணன் சூர்ப்பனகையிடம் கேட்கிறான். தீக்குள் நெய் சொரியப்பட்டால் அது தீயினுள் அடங்கி போனாலும் உள்ளிருந்து அது தீயை மூண்டலச் செய்யும். அதுபோல் அவனுடைய சினத்திலே அடங்கிய சோகமும் அச்சினத்தை இன்னும் மூண்டல வைத்தது என்னும் கம்பரின் உவமை அணிநயத்தின் சிறப்பை இங்கே காண்கிறோம். ராவணனது கேள்விக்கு சூர்ப்பனகை என்ன கூறப்போகின்றாள், என்ன திருப்பங்கள் ஏற்பட போகின்றன என்பவற்றை கம்பரின் கவிச்சுவையோடு அறிந்து அனுபவிக்க மாரீசன் வதைப்படலத்தின் மிகுதி பகுதியோடு அடுத்த இதழ் வரை காத்திருப்போம். கட்டுரை வளரும். நன்றி, வணக்கம்.